ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம சைனா கேட் பற்றின, அதாவது சீன பெருஞ்சுவர் பற்றின மறைக்கப்பட்ட உண்மைகளையும் மர்மங்களையும் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம உலகத்தினுடைய 7 ஒண்டர்ஸில், அதாவது 7 அதிசயங்களில் ஒன்றான மனிதனால் கட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய கட்டமைப்புனா அது இந்த சீன பெருஞ்சுவர் தான். இந்த சுவருடைய டிஸ்டன்ஸை ஒரு பிளேன் மூலமாகவோ இல்லை ஒரு ட்ரோன் மூலமாகவோ நம்மளால் அளக்க முடியாது. இதோடைய மொத்த டிஸ்டன்ஸை அளக்க முடிஞ்ச ஒரே வழி சேட்டலைட் மூலமாக தான். ஆமாங்க, இந்த சேட்டலைட் மூலமாக இந்த சுவருடைய 3D மாடலையும் உருவாக்க முடியும். ஏற்கனவே இது வரைக்கும் இந்த ஒரு சீன பெருஞ்சுவரை கடந்தது இந்த 3 பேர் தான். 1984 இவங்க இந்த சுவரை கடக்கிறதுக்கு 510 நாட்கள் ஆயிருக்கு, அதாவது 17 மாதங்கள் ஆயிருக்கு. இந்த சீன பெருஞ்சுவர் வந்துட்டு ஃபுல்லாகவே மலைகளுக்குள்ளேயும் அடர்ந்த காடுகளுக்குள்ளேயும் பாலைவனங்களுக்குள்ளேயும் அமைஞ்சிருக்கு. இந்த சீன பெருஞ்சுவருடைய உயரம் வந்துட்டு 2 மாடி வீடு அளவுக்கு இருக்கும். இந்த சீன பெருஞ்சுவருடைய அகலம் வந்துட்டு 20 அடி வரைக்கும் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த சுவர் வந்துட்டு பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் உடையது அப்படின்னு சொல்லப்படுது. 2012ஆம் வருஷத்தில் இந்த சீன பெருஞ்சுவரை ஆராய்ச்சி செய்த தொல்பொருள் ஆய்வாளர்களுக்கு இந்த சுவருடைய அடியில் நிறைய மரத்துண்டுகள் கிடச்சிருந்துருக்கு. இப்படி கண்டுபிடிச்ச ஒவ்வொரு மரத்துண்டுகளும் கிட்டத்தட்ட 2000 வருஷம் பழமையானது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சாங்க. இது கிடைச்சது மட்டும் இல்லாமல் இந்த மரத்துண்டுகளில் நிறைய எழுத்துக்கள் பழைய சைனீஸ் லாங்குவேஜில் எழுதியிருந்ததையும் கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதை நிறைய டிரான்ஸ்லேட்டர்ஸ் மூலமாக டிரான்ஸ்லேட் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். அந்த ஆச்சரியம் என்னென்னா, இந்த ஒரு சீன பெருஞ்சுவரை கட்டியது 1368 1644 வரைக்கும் சைனாவை ஆட்சி செஞ்ச மிங் டைனாசிட்டி தான் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சாங்க. இந்த சுவரில் இருக்கக்கூடிய வாட்ச் டவர்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட 650 வருஷம் பழமையானது. 1 இல்லை 2 இல்லை, கிட்டத்தட்ட 25,000 வாட்ச் டவர்ஸ் இந்த சுவர் முழுக்க இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வாட்ச் டவருக்குள்ளே கிட்டத்தட்ட 50 பேர் தங்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் வல்லுநர்கள் இந்த ஒரு சுவரை ஆராய்ச்சி செஞ்சதுக்கு அப்புறமா இந்த சுவரில் இருக்கக்கூடிய நிறைய ஹோல்ஸை கண்டுபிடிச்சாங்க, அதாவது துளைகளை கண்டுபிடிச்சாங்க. இதை நம்ம டனல்ஸ்னே வச்சுக்குவோம். இந்த டனல்ஸ் வந்துட்டு இந்த சுவரை கட்டும் போதே இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான டனல்ஸ் இந்த சுவர் முழுக்க 1 இல்லை 2 இல்லை, கிட்டத்தட்ட 50 இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் நிறைய இந்த சுவர் பற்றி ஆராய்ந்ததுக்கு அப்புறமா ஒன்று சொல்கிறாங்க. அது என்னென்னா, இந்த மிங் டைனாசிட்டியை சேர்ந்தவங்க இந்த ஒரு சுவரை ஒரு டிஃபென்ஸ் வாலாக பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இந்த துளைகள் வழியாக பீரங்கிகளை கொண்டு எனிமி கண்ட்ரிஸை அட்டாக் பண்ணுவாங்க. சப்போஸ் அந்த எனிமி கண்ட்ரிஸ் வந்துட்டு இவங்க கண்ட்ரிக்குள்ளே நுழைய முன் வந்தாங்கன்னா இந்த ஒரு டனல்ஸ் வழியாக அவங்கள அட்டாக் பண்ணலாம் இல்லையா? இதுக்காக தான் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் யார் அந்த ஆப்போனன்ட்ஸ் இந்த மிங் டைனாசிட்டியை எதிர்க்கிறது அப்படின்னு ஆராய்ந்ததுக்கு அப்புறமா சேட்டலைட்ஸ் மூலமாக கிடைச்ச தகவலின்படி இந்த சுவருடைய வடக்கு பகுதியில் அடர்ந்த காடுகள் இருக்கிறதா இன்றைய மங்கோலியா. கிட்டத்தட்ட 650 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த மங்கோல்ஸ் வந்துட்டு, அதாவது இந்த மங்கோலியாவில் வாழக்கூடிய மனுஷங்கள் தான் இந்த மங்கோல்ஸ். இந்த மங்கோல்ஸ் வந்துட்டு அடிக்கடி இந்த சைனா நாட்டுக்குள்ளே போயிட்டு அந்த நாட்டு மக்கள்கிட்ட ராபரி பண்ணுறதுமா மர்டர் பண்ணுறதுமா இருந்திருக்காங்க. அதாவது கொலைகள் பண்ணுறதுமா கொள்ளை அடிக்கிறதுமா இருந்திருக்காங்க. இப்படி நிறைய பிரச்சனைகளை பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இப்படி நிறைய பிரச்சனைகளை பண்ணிகிட்டு இருந்த இந்த ஆப்போனன்ட்ஸை உள்ளே வராமல் டிஃபென்ஸ் பண்ணத்தான் இந்த டனல்ஸ் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த சீன பெருஞ்சுவருடைய 3D மாடலையும் இந்த ட்ரோன் மூலமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சீன பெருஞ்சுவருடைய 3D மாடல் மூலமாக ஆராய்ந்ததுக்கு அப்புறமா இவங்களுக்கு மறுபடியும் ஒரு பெரிய ஆச்சரியம். அந்த ஆச்சரியம் என்னென்னா, இவங்க இந்த சுவரில் மறுபடியும் ஒரு ரகசிய கதவை கண்டுபிடிக்கிறாங்க. இதுவும் 1 இல்லை 2 இல்லை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டனல்ஸ் வந்துட்டு 50 இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? இதுவும் அதே மாதிரி 50 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த ரகசிய கதவுகளை ஏன் இந்த சீன பெருஞ்சுவருடைய கீழே அமைச்சிருக்காங்க அப்படின்னு யோசித்த ஆராய்ச்சியாளர்களுக்கு, இந்த மங்கோல்ஸை எதிர்க்க, அதாவது இந்த மங்கோலியாவில் வாழக்கூடிய மனுஷங்கள் தான் மங்கோல், நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இந்த மங்கோல்ஸை எதிர்க்க கட்டப்பட்டது தான் இந்த சீன பெருஞ்சுவர். ஆனால் இந்த வழி எதுக்காக அப்படின்னு புரியலை. நம்ம நினைக்கிற மாதிரி இந்த ரகசிய கதவுகள் எல்லாமே இந்த சீன பெருஞ்சுவரில் அவ்வளோ ஈஸியாக வெளியே தெரியவே இல்லை. ட்ரோன் மூலமாக பார்க்கும்போதும் சரி, சேட்டலைட் மூலமாக பார்க்கும்போதும் சரி, இந்த 3D மாடலில் பார்க்கும்போதும் சரி, அவ்வளோ ஈஸியாக வெளியே தெரியவும் இல்லை. இந்த 3D மாடலில் நல்ல துல்லியமாக ஆராய்ந்ததுக்கு அப்புறமா தான் இந்த ரகசிய கதவுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை இந்த மங்கோல்ஸோட சண்டை போடத்தான் இந்த ரகசிய கதவுகளை இந்த மிங் டைனாசிட்டியை சேர்ந்தவங்க கட்டியிருக்காங்களோ அப்படின்னு யோசிச்சாங்க.
இன்னும் இதுக்கப்புறமா ட்ரோன் மூலமாக இந்த சீன பெருஞ்சுவருடைய ரகசிய கதவுகளை ஆராய்ச்சி செஞ்சதுக்கப்புறமா இந்த ரகசிய கதவுகளுக்குள்ள ரகசிய சுரங்கம் இருப்பதையும் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் இந்த மாதிரி 50 சுரங்கத்தில் ஒரே ஒரு சுரங்கம் மட்டும் உடைக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் இப்படி இருக்கக்கூடிய இந்த 50 சுரங்கத்தில் வெறும் ஒரு சுரங்கம் மட்டும் எதுக்காக உடைச்சிருக்காங்க அப்படின்னு யோசிச்ச ஆராய்ச்சியாளர்கள் மீண்டும் ஆராய்ச்சி செஞ்சதுக்கப்புறமா மேற்கொண்டு இந்த மங்கோல்ஸ், அதாவது இந்த மங்கோலியாவில் வாழக்கூடிய இந்த மனுஷங்களை இந்த சுவரை தாக்க வரும்போது இந்த மிங் டைனாசிட்டியை சேர்ந்த போர் வீரர்கள் இந்த ரகசிய கதவு வழியை வெளியே வந்து இந்த மங்கோல்ஸை எதிர்பார்க்காத நேரத்தில் தாக்குவாங்க. ஸோ இப்போ நம்ம கிளியராகவே சொல்லலாம், இந்த மிங் டைனாசிட்டியை சேர்ந்த மக்கள் இந்த சீன பெருஞ்சுவரை ஒரு காரணமாக தான் கட்டியிருக்காங்க அப்படின்ட்டு. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, இந்த ஒரு சுவரை டிஃபென்ஸ் வாலாக பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இப்படி இவங்க இந்த ஒரு சுவரை டிஃபென்ஸ் வாலாக பயன்படுத்தியிருந்தாங்கன்னா இந்த சுவருக்கு ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ட்டு மறுபடியும் ஒரு கேள்வி எழும்புச்சு. இதுக்காக இவங்க மறுபடியும் சேட்டலைட் மூலமாக ஆராய்ச்சி பண்ணதுக்கப்புறமா இந்த சைனாவுடைய ஈஸ்ட் மலைகளில் இருந்து கோபி டெசர்ட் வரைக்கும் இருந்து ஆரம்பிக்கிறது தான் இந்த சீன பெருஞ்சுவர் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அந்த காலத்தில் எடுத்த ரெக்கார்ட்ஸ் படி பார்த்துக்கிட்டோம்னா இந்த சீன பெருஞ்சுவருடைய தூரம் வந்துட்டு 21,196 கிலோமீட்டர். ஆனால் இதுவே இந்த மிங் டைனாசிட்டி பராமரித்த சுவர் மட்டும் கிட்டத்தட்ட 8,850 கிலோமீட்டர். இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஒரு சுவர் வந்துட்டு சைனா கவர்மெண்ட்னால் பராமரிக்கப்பட்டது. இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சுவர் வந்துட்டு வேர்ல்டு யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டாகவும் கருதப்படுது. இந்த 8,850 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்கிறது காரில் நம்ம சென்னையிலேருந்து கிளம்பி அசாம் வழியாக போய் பர்மாவில் இருக்கக்கூடிய யாங்கோன் நகரத்துக்கு போயிட்டு வந்துடலாம். இதெல்லாம் இருக்கட்டும். ஸோ ஃபைனலாக இந்த சீன பெருஞ்சுவருடைய டிஸ்டன்ஸ் எதுலேருந்து எது வரைக்கும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த சைனா நாட்டுடைய ஈஸ்ட் சைடில் கோபி பாலைவனத்துலேருந்து ஆரம்பித்து சைனாவுடைய ஒரு குறிப்பிட்ட கடலில் போய் இந்த சீன பெருஞ்சுவர் முடியுது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். எப்படி இந்த சீன பெருஞ்சுவர் பற்றின மறைக்கப்பட்ட உண்மைகளும் மர்மங்களும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் எந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை ஸ்டே டியூன்ட்.